குழப்பறக்கோ இல்ல குழம்பறக்கோ இல்ல எதுவுமே இல்லைங்கன்னா எல்லோருக்கும் தேவை ஒரு வலிமையான என்டிஏ. அந்த என்டிஏ எப்படி இருக்கணும் அப்படிங்கறத தலைவர்கள் சொல்லுவாங்க. ஆனா எல்லோருமே ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஏன் ஒரு கட்சி ஜாக்கிரதையா இருக்கணும்? எல்லா கட்சியும் எல்லாத்தையும் ஜாக்கிரதையா இருக்கணும். ஆனா அதிமுகவை பொறுத்தவரை அவங்க பொதுக்குழுவுல அந்த தலைவர்கள் பேசுறாங்க. அவர்கள் பேசுவதற்கு அவர்களுக்கு முழு உரிமை இருக்கு. அவங்க அந்த கட்சியை வலிமைப்படுத்துவதற்காகத்தான் அதிமுக கட்சி நடத்துறாங்க. அவங்க பேசுனதுல நான் எதுவும் தவறாக பார்க்கல. அவங்க கட்சிக்காக அவங்க பேசுறாங்க. ஸோ ஒரு கட்சியும் அந்த கட்சிக்காக பேசணும். அதனால அவர்கள் பேசுனது எதுவும் தவறாக பார்க்கல. அவங்க கட்சிக்காக பேசுறாங்க. பாரதிய ஜனதா கட்சி எங்க கட்சிக்காக பேசுறோம். என்டிஏ என்று வரும் பொழுது எல்லோரும் ஒருங்கிணைந்து இந்த தேர்தலை வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக சந்திக்க போறோம். அதனால இப்படி பேசினாங்க, அப்படி பேசினாங்க, ஒரு உங்களை பத்தி பேசியிருப்பாங்களோ, ஒரு அவங்கள பத்தி பேசியிருப்பாங்களோ, அதெல்லாம் எனக்கு முக்கியம் கிடையாதுங்கன்னா, அவங்க பொதுக்குழுவுல அவங்க பேசக்கூடிய கருத்துக்கு நான் எப்படி பொறுப்பேற்க முடியுங்கன்னா, கிளாரிபிகேஷன் வேணும்னா பேசின சம்பந்தப்பட்ட தலைவர்கள்ட்ட நீங்க தான் கேட்கணும். என்னை பொறுத்தவரை அந்த கட்சி தலைவர்கள் அவங்க பொதுக்குழுல பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அண்ணா அதான் நான் சொல்றேங்கன்னா, அது அவங்ககிட்ட தான் கேட்கணும். என்னை பொறுத்தவரை அவங்க மாற்று கட்சியை குறிப்பிடல. என்னை பொறுத்தவரை அவங்க தவறா பேசல. என்னை பொறுத்தவரை அவங்க பொதுக்குழுவுல அவங்க பேசியிருக்கிறாங்க. அதே போல பாரதிய ஜனதா கட்சியினுடைய பொதுக்குழுவுல யாரோ பேசுறாங்கன்னா நான் பொறுப்பேற்று பதில் சொல்ல முடியுங்கன்னா, இன்னைக்கு அதிமுக பொதுக்குழுவுல பேசின தலைவர்கள்ட்ட தான் நீங்க கிளாரிபிகேஷன் கேட்கணும். ஆனா இல்லைங்கண்ணா, நீங்க டிவியில போட்டிருக்கிறீங்க இந்த மாதிரி டென்டேட்டிவா. அமித்ஷா அவர்கள் வருவதை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் உறுதிப்படுத்துவாங்க. ஏன்னா அவங்களும் டெல்லி போயிருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான ஒரு பெரிய தலைவருக்கான ஸ்டாம்ப் வெளியீட்டு விழா டெல்லியில் நடக்குது. நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் எல்லோரும் பங்கேற்கிறாங்க. அதனால் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் இதை வந்து உங்களுக்கு அறிவிப்பாங்க. ஆனா நிறைய இடத்துல நீங்க போட்டிருக்கிறீங்க டென்டேட்டிவ் வருவாங்க அப்படின்னு. அமித்ஷாஜி அவர்கள் விரைவில் வருவாங்க. எப்ப வருவாங்க என்பதை மாநில தலைவர் அவர்கள் அறிவிப்பாங்க. நீங்க நாளைக்கு ஒரு நிமிஷம், நீங்க நாளைக்கு வீட்டுக்கு வந்தா உங்களுக்கு நான் சாப்பாடு கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். நீங்க நண்பர் தானே, நான் உங்க வீட்டுக்கு வந்தா நீங்க கொடுக்க மாட்டீங்களா? அண்ணா அதுக்குள்ள நான் சொன்ன அந்த 4 பேர் பட்டியல நான் இல்ல. என்னுடைய கருத்தை நான் சொல்லலாம். அமித்ஷா அவர்கள் பேர் சொன்னேன், நட்டா அவர்கள் பேர் சொன்னேன், மாநிலத்தினுடைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேர் சொன்னேன், தமிழ்நாட்டினுடைய என்டிஏ தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க இருக்கிறாங்க. எங்களுடைய விருப்பத்தை ஒரு க்ளோஸ்